ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம ஹவுஸ் க்ளீன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ. பாருங்கள், எங்கள் வீடை பார்த்துக்கோங்க. நல்லா மிடில் கிளாஸ் தான். க்ளீனிங் போயிட்டுருக்குது. என் தம்பி தான் கிச்சன் ஏரியா க்ளீன் பண்ணிட்டுருக்கான். எனக்கு வந்து சாமி ரூம் ஏரியா கொடுத்துருக்கான். நான் அதை க்ளீன் பண்ணோம். இந்த டப்பா கண்டெய்னர்ஸ்னால் வந்து மீஷோவில் நேற்று தான் ஆர்டர் வந்துச்சு. அதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். நான் தான் வச்சேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த மசாலா நிறைய பாக்கெட் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த ஒரு டப்பா மாரி வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டு அடுத்து இல்லை பிரிக்காத மசாலாலாம் அதில் வச்சுருப்போம். அடுத்து நம்ம கொடுத்த சாமி தானே, அதை போய் பார்ப்போம். இதில் வந்து நம்ம இந்த தின்னூர்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் அடுக்கி வச்சிட்டோம். சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் வச்சுட்டு நம்ம மூடிட்டு அடுத்து தீப்பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெயிண்டிங் டப்பா இருந்துச்சு, அதை வச்சிட்டோம். இந்தமாரி தீப்பெட்டிலாம் அந்தமாரி வச்சுக்கலாம். ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுப்போம். தளபதி பாட்டு ஓடிட்டுருக்குது. நம்ம அதே இந்த விநாயகர் சிலை, சரஸ்வதி சிலையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மாலை எடுத்து திருவண்ணாமலையில் வாங்கின மாலை அதை எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டோம். இது வந்து திரிநூல், அப்புறம் இந்த சந்தனம், அந்தமாரி குப்பை எண்ணெய் கவர்லாம் எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இந்த சரஸ்வதி சிலை தொடச்சி வச்சு எடுத்து முருகர் சிலை தொடச்சிக்கலாம். முருகர் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ கலந்துருக்கிற ஃபோட்டோ எடுத்து எல்லாம் தொடச்சி வச்சிட்டோம். அடுத்து முருகர் எவ்வளோ துருப்பிடிச்சிச்சு பார்த்தீங்களா, அதை வாங்கி 4 வருஷம் இருக்கும். இந்த ஃபோட்டோவும் நல்லா தொடச்சி வச்சுருக்கலாம். க்ளீன் பண்ணி முருகரை நல்லா தொடச்சிக்கலாம். நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுப்போம். அடுத்து இந்த விளக்கு, பெரிய விளக்குலாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா புளி வச்சு நல்லா கழுவிக்கலாம். தேய்ச்சி நல்லா கழுவிப்போம். இந்த பவுட்ரு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையாகவே கழுவிக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிப்போம். அடுத்து இந்த சின்ன விளக்கு அதையும் தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிப்போம். அடுத்து இந்த சின்ன விளக்கு வைக்கிற தட்டு அதையும் நல்லா தேய்ச்சிப்போம். அந்த மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் அச்சு இல்லாத மாரி நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம். இந்த பக்தி வைக்கிற ஸ்டாண்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த புளி தண்ணி எடுத்து